ஹே गाइस வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோல ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆகிறத பார்த்து முடிச்சிருப்போம். இவன் யாரு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த புது கேரக்டர் பேரு ஷென்வாங். சோ நம்ம வாங்னு வச்சுக்கலாம். இவன் இதுக்கு முன்னாடி இந்த மேன்ஷன்ல ஓனரா இருந்தவர் தேடி வந்திருக்கான். ஆனா நம்ம நானி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மேன்ஷனோட ஓனர் இதை நம்ம நானி கிட்ட வித்துட்டு அவர் காலி பண்ணி போய் பல காலம் ஆகுது அப்படிங்கறது தெரிய வருது. இப்ப வெளில வேற பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கவும், பரவாயில்லப்பா மழை விட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்புனா போதும் அப்படின்னு நானி சொல்ல, அவனும் கொஞ்ச நேரம் நம்ம நானி கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பதான் நானி, நீ தேடி வந்த ஆள் வேற இங்க இல்ல, இதுக்கப்புறம் வெளில போய் எங்கப்பா தங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, எனக்கு இந்த ஊர்ல சில பெரிய ஆளுங்களை தெரியும், அவங்கள வச்சு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்னதும் நம்ம நானி குஷி ஆயிடுது. உனக்கு பெரிய பெரிய பணக்கார பசங்க எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு வாங்க ஆமான்னு சொல்லிட்டு, நீங்க யாரையும் மீட் பண்ண விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் உடனே நானியும் இதுதான்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா என்னோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வரன் பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வாங்கும், இத பத்தி நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மழை விட்டுருச்சு நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போக, ஏன்பா பரவாயில்ல இந்த மேன்ஷன்ல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உடனே லீச்சன் காண்டாயிரா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தட்ட கல்யாண விஷயத்தெல்லாம் பத்தி பேசினதும் இல்லாம அவரை இங்க தங்கிட்டு வரப்ப சொல்றீங்க, இங்க தங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ரூம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நானியும், ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம லீச்சங்க பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இதனால வாங்கும், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்கு தேவையில்லாத உங்களுக்கு சிரமம், அப்புறம் இதை நான் இந்த மேன்ஷன் ஓனருக்காக எடுத்துட்டு வந்தது, இது என்னோட கிஃப்டா இப்ப நீங்க வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளம்ப இப்ப அப்படியே அடுத்த நாள் லிங்க தான் காட்டுறாங்க. ஃபெய்யோட லெட்டரை வச்சு படிச்சிட்டு இருக்கா. பாஸ் அதுல அப்படி என்னதான் இருக்கு, வெறும் மிஸ் பண்றேன் அப்புறம் மீட் பண்றேன் அவ்வளவுதானே, அதை போய் 10 தடவைக்கு மேல படிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவன் மேல லவ் வந்துருச்சு அப்படிங்கறத ஒத்துக்கோங்க, மறுபடியும் உங்ககிட்ட லவ் சொல்ல வந்தா இந்த மாதிரி அடிச்சு துரத்திடாதீங்க அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுங்கெல்லாம் பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும், அழகா கொஞ்சமா மேக்கப் போட்டு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்பவே அழகா இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஜின் மாதிரி, அவங்க எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா மேக்கப் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தா எந்த பையனா இருந்தாலும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு லிங்கும் இப்போ உடனே வீட்டுக்கு போயிட்டு ஜின்னோட மேக்கப் திங்ஸ் அப்புறம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் பொண்ணு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த ரூம்குள்ள இப்ப தெரியாதனமா நம்ம லூ வந்துட்டு இவளை பார்த்ததும், ஐயோ அம்மா பேய் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இதனால கத்தாத கத்தாத, நான் தான் இப்ப எங்க பார்த்த விஷயத்த மட்டும் வெளில யார்கிட்ட போய் சொன்ன, அப்புறம் கொல்ல பக்கத்துல குழி தோண்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டி அனுப்ப. இப்படியே கட் பண்ணி இப்ப ஸ்பிரிங் ரிவர் ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. இங்க நானி வாங்கிட்ட ஜின்னுக்கு வரன் பாக்குற விஷயமா பேசிட்டு வந்துட்டு இருக்க, அங்க லீச்சங் வந்துடுறா. உடனே நானி லீச்சங்கிட்ட, ஜின்னுக்கு ஒரு நல்ல வரன் பாக்குறதா நம்ம வாங்க சொல்லிருக்காரு, வரன் மட்டும் ஓகேவாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஜின்னுக்கு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் வாங், இந்த ஹெல்ப்பை உங்களுக்கு என்னால ஃப்ரீயா பண்ணி தர முடியாது அப்படின்னு சொன்னதும், இதுக்காக ஒருவேளை காசு தான் எதிர்பார்க்கறான் போல அப்படின்னு காசை கொடுத்தா, இல்ல இல்ல எனக்கு காசெல்லாம் வேண்டாம், நான் தேடி வந்த ஓனரை இன்னும் பார்க்காததுனால நான் அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க மேன்ஷன்லயே தங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நானியும், அதுக்கு என்னப்பா தாராளமா, லீச்சங் நம்ம மேன்ஷனுக்கு வாங்க கூட்டு போ, நான் டின்னருக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா லீச்சங்கா இவன் மேல ஒரு டவுட்டாவே இருக்கு. அதனால உண்மையை சொல்லு, உனக்கு இங்க யாரு தெரியும், அவங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. வாங்கும், எனக்கு இங்க யாரையும் தெரியாது, ஆனா உங்க அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்காகவாது ஒரு நல்ல வரனா பார்க்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டது லீச்சன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். அட பாவி, நீ ஒரு ஏமாத்துக்காரனா, நீ யாரு அப்படிங்கறத கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் மேன்ஷனுக்கு போயிட்டும் வாங்க நல்லா திட்டிட்டு இருக்கா. அப்ப நானி அங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட, இப்ப நானி கிட்ட, அம்மா இவனுக்கு இங்க யாரையும் தெரியாது, இவன் ஒரு ஃப்ராடு, நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வாங்கும், வரனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இப்ப லீச்சங்க்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம கிட்ட யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே பாத்துட்டு இருக்கா. உடனே நானையும், எங்களுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்றீங்க, இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுக்க, அதுக்கு இவனும், நான் இப்பவே அந்த வரன் கிட்ட போயிட்டு ஜின்ன மீட் பண்றத பத்தி பேசி பாக்குறேன் அப்படின்னு கடமை உணர்ச்சியில வேக வேகமா வந்து கிளம்பிட்டு இருக்கான். இத பார்த்ததும் நானி, பாத்தியாடி இந்த பையன் இவ்வளவு பொறுப்பா இருக்கான், கண்டிப்பா அந்த பையனை நம்ம முழுசா நம்பலாம், வீணா அந்த பையனை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம லீச்சங் தான் பாவம், அம்மா அவன் உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான், நீங்களும் அவன் சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கீங்க, என்னவோ பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் லிங்க பார்த்தா, இன்னைக்குதான் ஃபெய்யோ திரும்பி வரதா சொல்லிருப்பான் போல, அதனால அவன் கிட்ட எப்படி பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றது அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அங்க ஃபெய்யும் வந்துடுறான்.
நம்ம ஃபெய்யோ பார்த்ததுமே லிங்குக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. ஃபெய்யு கிட்ட லாஸ்டா மீட் பண்ணப்ப நடந்த விஷயத்துக்காக சாரி கேட்டுட்டு இருக்க. நான் ப்ரப்போஸ் பண்ணதை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? ஆக்சுவலா நான் தான் அதுக்காக மன்னிப்பு கேட்கணும். நான் என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லி உன்னை எதுவும் கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னதும், ஐயோ ஒருவேளை மனசு மாறிட்டானோ? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல பின்னாடி இருந்துட்டு இவனுங்க 2 பேரும் வேற, பாஸ் சீக்கிரம் உங்க லவ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா நம்ம லிங்குக்கும் லவ் சொல்லணும் அப்படின்னு தான் ஆசை. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப பதட்டத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாம ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணுமே அப்படின்னு பேசாம வாங்க நம்ம ட்ரிங்க் சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார் கூட்டு வந்துடுறா. எங்கேயாவது நம்ம லவ் சொல்லிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா என்ன, தொண்டை வரைக்கும் வர வார்த்தை வாயில தான் வர மாட்டேங்குது. அப்ப ஃபெய்யு, உனக்காக நான் ஒரு வைன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவளும் நார்மலா எப்பொழுது போல அதை வாங்கி திறக்க போறா. உடனே இவங்க 2 பேரும் பாஸ் பொண்ணு மாறி அப்படின்னதும் இவளும் ஆமா ஆமா நம்ம பொண்ணுல அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த ஒயின் பாட்டில என்னால திறக்க முடியல, இதை கொஞ்சம் திறந்து தர முடியுமா அப்படின்னு போயிட்டு கொடுக்க, அவனுக்கா இதெல்லாம் சுத்தமா பழக்கமே இல்ல போல, எப்படி திறக்கணும்னே தெரியல, என்னால இதை திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட கொடுத்துட்றான். இதுக்கப்புறம் லீச்சங் தான், இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு வழக்கம் போல அவளே திறந்து அந்த ஒயினை குடிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே நைட் தான் காட்டுறாங்க. டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு வரன் பார்க்க போன விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம நானி கிட்ட வாங்க சொல்லிட்டு இருக்கான். பையனுக்கு எல்லாமே ஓகே, ஆனா ஜின்னோட வயசு தவிர வயசு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரமாவே வேற ஒரு நல்ல வரனா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே லீச்சங்கும், பாத்தீங்களா இவன் ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறது இதுல இருந்தே நல்லா தெரியுது. நான் கண்டிப்பா சொல்றேன், அவன் அந்த பையனை போய் பாத்திருக்க மாட்டான். உங்களுக்கு இன்னும் புரியலையா? இவன் நம்மள ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. யாரும் இவளை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இதுக்கப்புறம் அடுத்த நாளே நானிட்ட நைஸா போயிட்டு, அம்மா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்துறான் அப்படிங்கறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் நானியும் சரி புள்ள இவ்வளவு தூரம் சொல்றாளே அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த சீன்ல கட் பண்ணி நம்ம லிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்த்தா சாகுறதுக்கு ரெடியா அப்படின்னு மாஸ்க் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா லிங்குக்கு ஹெல்ப் பண்ணி அவரோட லவ் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெய்யுவை பிடிச்சு வச்சுக்கிட்டு, நாங்க லிங்க எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா உன் மனசுல இருக்கிற லவ் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லு அப்படின்னு நம்ம பெய்யுவை மாட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இந்த மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கானுங்கன்னே தெரியல. இவங்க 2 பேரும் யாரு அப்படிங்கிறது நம்ம பெய்யுக்கே நல்லா தெரியுது, லிங்க் தெரியாதா? அவளா கோத்தர உச்சகட்டத்துக்கே போயிட்டு உங்க 2 பேர்த்துக்கும் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம்டா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் நல்லா அடிச்சு துவைச்சிடுறா. இதெல்லாம் பார்த்து ஃபெய்யுவும் இப்ப லிங்க்ட நான் உன்ட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு லிங்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி லைட்டா வைக்கப்பட்டுட்டு தலையாட்டிட்டு இருக்கா. உடனே ஃபெய்யுவும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாடி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இதை கேட்டு நம்ம லிங்க் பயங்கர குஷி ஆயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே வைக்கப்பட்டுட்டு அங்கிருந்து ஓடிட, இவனுங்க 2 பேரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கினதெல்லாம் கடைசியில வீணா போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் லீச்சங் வாங்க ஒரு ஃப்ராட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம நானிய கதவுக்கு பின்னாடி ஒளிய வச்சுட்டு வெளியே வாங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க வாங்கும் வர இப்ப லீச்சங் வாங்கிட்ட போயிட்டு, எங்க அம்மா கொடுத்த காசு எல்லாத்தையுமே நீ செலவு பண்ணிட்ட அப்படிதானே, அதோட ஜின்காக நீ வரனதையும் பார்க்க போல ரைட்டா அப்படின்னு கேட்க, இவனும் ஆமா அப்படின்னு அசால்ட்டா ஒத்துக்கிறான். அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புனா, இவன் இவளுக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்கற மாதிரி, நான் வரன் பார்க்க போனது ஜின்காக இல்ல உங்க அம்மாக்காக. பாவம் உங்க அம்மா உங்க எல்லாரையும் நினைச்சு கவலைப்பட்டு அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு. இப்ப உங்க அம்மா பத்தி கவலைப்பட ஒரு ஜீவன் இல்ல. தனிமையோட வலி என்னன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் வாழ்ந்து பார்த்தாதான் புரியும். எனக்கு ஒரு அம்மா இருந்தா அவங்க அப்படி கஷ்டப்பட விடுவேனா? அதான் அவங்களுக்காக வரன் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நானே சென்டிமெண்ட் ஆகி, இவ்வளவு தங்கமான பிள்ளைய போய் தெரியாதனமா சந்தேகப்பட்டுட்டேன். தம்பி, இப்ப எனக்கு வரன் பாக்குறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லப்பா, ஜின்னோட வாழ்க்கைக்கு ஒரு வழியை பார்க்கணும். எனக்கு இருக்கிற பெரிய கவலையே பாதுதான். இருந்தாலும் என்ன பத்தியும் யோசிச்சு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லீச்சங்கா, அம்மா சத்தியமா சொல்றேன், இவ ஏதோ சூழ்ச்சி பண்றான், தயவு செஞ்சு இவ சொல்றத நம்பாதீங்க, இவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். தம்பி, இவ பேசுற எதையுமே மனசுல வச்சுக்காதப்பா, இதுக்கு மேல இந்த தம்பி பத்தி எதுவும் பேசாத, கொஞ்சமாவது படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்க அப்படின்னு இவ்வளவு திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப வாங்கும் லீச்சங்க பார்த்து, நீ பல்ப் வாங்கினா கூட அழகாதான் இருக்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு போக, இதுக்கப்புறம் நைட்டே வாங்கோட ரூமுக்கு போயிட்டு உண்மையை சொல்லு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணாலும் என்ன தாண்டி என் குடும்பத்தை உன்னால ரொம்ப நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வாங்கலிச்சாங்க பார்த்து, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அதோட என் கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிற?
ஒருவேளை என் மேல லவ் எதுவும் வந்துருச்சோ அப்படின்னு நெருக்கமா பக்கத்துல போய் கேட்டதும், அப்படி யார் சொன்னா உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுதான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லீச்சாங்க அங்க வந்து வேகமா கிளம்பிடுறா. இப்படி இவங்க 2 பேத்துக்குள்ளேயே ஒரு மோதலாவே போயிட்டு இருக்க இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.